அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th JEE நீட் டெஸ்ட் 9க்கான கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு 1லேருந்து 8 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் அதற்கான ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அது செக் பண்ணி பாருங்கள். அதே JEE ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா JEE அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டெஸ்ட் 9க்கான கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் டெஸ்ட் 9க்கான கீ ஆன்சர்ஸ் இதெல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மேக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஒரு லைக் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ சஜஸ்ட் ஆகும், அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சிலபஸ் நீட் சிலபஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபிசிக்ஸில் கிராவிடேஷன் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரிமைனிங் போர்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. பாட்னியில் செல் சைக்கிள் நம்ம 7வது லெசனாக படிப்போம். சுவாலஜியில் ரெஸ்பிரேஷனில் செகண்ட் ஸ்டெப், அதாவது ஆல்ரெடி ஒரு 50% ரெஸ்பிரேஷன் லாஸ்ட் 8 டெஸ்ட்டில் கேட்டாங்க, இதில் மீதி இருக்கக்கூடிய போர்ஷன். அதே JEEயில் பார்த்தீங்கன்னா JEE ப்ரிப்பரேஷன் 11th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அதே தான் கிராவிடேஷனு. கெமிஸ்ட்ரியில் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதே தான். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி கொடுத்துருக்காங்க. லோக்கஸ்ஸு, செக்ஷன் ஃபார்முலா, ஸ்ட்ரைட் லைன்ஸு இது எல்லாமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை நோட் பண்ணி வச்சிங்க JEE ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீட் 12க்கான சிலபஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 11th சிலபஸும் நம்ம படிப்போம், அதில் கிராவிடேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சரியான முறையில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக வச்சிங்க. நீங்கள் NCERT புக்கு இதெல்லாமே வாங்கி வச்சிங்க. சப்போஸ் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே எல்லா புக்ஸும் என்ன பண்ணது கிடைக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும். NCERT புக்கு இதெல்லாமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் என்னால் ரீட் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் NCERT புக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க, அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸில் இந்த மாதிரியான இதெல்லாமே நமக்கு NCERT புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. அதனால் அது எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இது 12th ஸ்டாண்டர்டுக்கு. 11th பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த போர்ஷன்ஸ் படிக்கணும். பாட்னியில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே 11th சிலபஸில் செல் சைக்கிள் படிக்கணும். அதே போல் சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மீதி ரெஸ்பிரேஷன் பார்ட்டு நம்ம 11th படிக்கணும். அதே JEE ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அதே தான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, கிராவிடேஷன் 11th போர்ஷனு படிக்கணும். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் 11th கொடுத்த அதே சிலபஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, லோக்கஸு, செக்ஷன் ஃபார்முலா, ஸ்ட்ரைட் லைனு இது எல்லாமே 11th கூறியது தான். அதனால் நீங்கள் 11th புக்கை வச்சு அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கீ ஆன்சர்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணுறேங்க. ஒரு சில கீ ஆன்சர்ஸ் ப்ளஸ் PDF இதெல்லாமே நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம். அது எல்லாமே பாருங்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய நீட் அண்ட் JEE ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இதோட PDF இது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. சிலபஸும் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பரும் அடுத்தடுத்த வீடியோவில் ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.